நாரதனும் உங்கள் திருவடி பாதங்களுக்கு வந்தனம் செய்தேன் பாட்டி. பாதபடி நாரதா அப்பா கூடவே வாழ்வாய். உங்களுடைய ஆசீர்வாதமும் அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கட்டும். தங்கச்சி அக்கா என்னைக்கு பேராண்டி இன்னைக்கு வந்திருக்கிறான். என்னடி பசவாசல நின்றுக்கிறேன். பால் கட்டிடுவா, பழம் எடுத்துவா, சாப்பாடு எடுத்துவா, போடி சீக்கிரம். பாட்டி நாரதா இன்று தினத்திலே எதற்காக வந்தேன் தெரியுமா? நாரதா வந்தேன். உலகத்திலே ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாரதன் நான். அந்த வர வழியிலே ஒரு ஆலாமரத்தில் 2 பச்சி இருந்தது. அண்ண பச்சியானது உட்கார்ந்து பேசியது. எப்படி தெரியுமா? அந்த அண்ண பச்சியானது எப்படி பேசியது? இதுக்கு மேலாம் கூட்டே நல்லா இருக்கு. எப்படி பேசியது? எப்படி? உலகத்திலே சிறந்தது யாரு? சக்திதான் பெரிது என்று சொன்னார். அடா நாரதா இந்த உலகம் எங்கும் சுற்றி வருகின்ற பொழுது உலகத்திலே ஒரு புதுமையை கண்டு வந்தாய். உண்மைதான். உயர்ந்தது ஒரு ஆலமரத்திலே 2 அழகான அன்னப்பச்சிகள் பேசியது. இந்த உலகத்திலே சிவனுடைய இடபாதகத்திலே இருப்பதால் சக்தி தேவி ஒரு பச்சி பேசியது. ஆனால் சிவனுடைய ஜடாபாரத்திலே இருப்பவள் கங்காதேவி. இந்த இருவர்களிலே ஆண் பச்சி சொன்னது சக்திதான் பெரிது என்று சொன்னது. இந்த உலகிலே சிறந்தது சிவனுடைய இரண்டு பாகத்திலே இருக்கக்கூடிய இந்த சக்தி தேவி தான் பெரியது சொன்னது. இது உண்மைதானே? ஒரு நாயமன் சொல்லி அந்த பெண் பச்சி என்ன பேசியது? என்ன பேசியது? சாமி சக்தி தான் இடபாகத்தில் இருக்கிறா. அந்த கங்காதேவி ஜடபாரத்தில் இருக்கிறா. அந்த கங்காதான் பெரிது என்று பேசியது. அந்த சத்தியாவல் சிவனுடைய இடபாகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த கங்காதேவியோ சிவனுடைய ஜடாபாரத்திலே இருக்கிறார். பேசியது சிவனுக்கு தலைக்கு மேல இருக்கிறவ சக்தி. அதனால அந்த சக்தி தான் கங்கை தான் பெருசுன்னு சொன்னா உண்மைதான். அதனால இது யாரு பெரிது என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்காட்டி நீ தவறாத. ஆனா அதோ வாய் இல்லாத அன்னப்பச்சிகள் அது 2 பேசுறது இருக்கட்டும். எப்படி ஆயா? இந்த உலகத்துல அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சவன் நீ நாரதன். உண்மைதான். ஆனா உன்னிடத்துல கேக்குறேன், அந்த சக்தி பெரியவளா கங்கா பெரியவளா? இதுல என்ன உலகறியல் என்ன? இந்த நாரத பாராயா என்னத்தான் சொல்லுவா? அந்த கங்கை சொல்ல மாட்டா. என்னத்தான் சொல்லுவா? என் தங்கச்சி என்னத்தான் சொல்லுவா? ஏன்னா அவளுக்கு நான் அக்கா இல்ல, அக்கா தானே பெருசுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலே நீ இருப்பது தாத்தாவுடைய இடபாகத்தில் தான் இருக்கிறா. அந்த கங்காதேவியானது ஜடபாரத்தில் இருக்கிறான். அந்த கங்காதான் பெரிது, கங்காதான் பெரிது. அடையா பேராண்டி வெள்ளாட்டுக்கு சொல்றாயா? இதெல்லாம் தப்பாதீங்க, சும்மா விளையாடி பாக்கலாம். வெள்ளாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டுல என்ன பாட்டு? கங்காதான் ஜடாபாரத்தில் இருக்கிறான். ஜடாபாரத்தில் தான் இருக்கிறான். அந்த ஜடாபாரத்தில் தாத்தாவோட தலைமையில உட்கார்ந்துட்டு அதுதான் பெருது.
நீ என்ன இடபாகத்துல இருக்கும்போது நீ பெரிதா? ஏண்டா நாரதா ஆ, உனக்கு நான் சோறுடு பார்த்தனா சாப்பிட்ட சாருடு பார்த்தனா எண்ணெயில பார்த்தனா அப்படியே நீ வரும்போதெல்லாம் அப்படியே கட்டி கட்டியா தாக்காளியா நோண்டி வச்சனா எனது அத்தனையும் திட்டுவிட்டு ஏண்டா அந்த கங்கால தான் பெருசுன்னு சொல்றீங்க. ஆமா. உனக்கு நியாயமா தெரியல. என்னதான் இருந்தாலும் பாட்டி சின்ன பாட்டி மேல இருக்கிறாள்ல, இதுல என்ன தப்பு? அதனால ஆ, அந்த கங்காதேவி தான் பெருசு. ஆமா. இல்ல சக்தி தேவி நான் பெருசு இல்ல. நீ பெரிது இல்ல 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 இல்ல. அடே தட்டாளா பாட்டி ஏய் பாட்டி வா வர்றேன். நான் சிரிச்சு பேசுற நடிக்காதடா நாரதா. பாட்டி அட தட்டாளா பாரு எப்பெல்லாம் வெளிவிடு வேணாம். நீதான் பெருசு. அப்படி சொல்லு. என் பேராண்டினா பேராண்டிதான். இத்தனை அடிச்சா வச்சு பாருயா. நான் தானே பெருசு. ஆ, ஆ. பார்த்தாதான் தெரியும். என்னத்த பாட்டி நான் போயிட்டு வரட்டுமா? சரி, போயிட்டு வா. ஆ. சரி. பாட்டி பேராண்டி என்னண்ணே? வரதான் பாட்டி. ஓஹோ எதுக்கு வந்து தெரியுமா? சுடுமா அடிச்சு போயிட்டேன். என்ன பாட்டி பண்ணட்டும்? எனக்கு இந்த இடத்துல அடி உதயாவா தண்ணி என் பேராண்டிக்கு போ. நீ தண்ணியை குடுக்கண்ட போ. தண்ணி வேண்டாம் போ. பாட்டி பேராண்டி எதுக்காக வந்தேன் உங்களிடம்? எதற்காக? நாரதா தண்ணி குடிப்பா. ஏடா உலகத்துல ஒரு நொடிக்குள் சுற்றி வந்தேன். ஓஹோ உலகம் சுற்றி வரும் பொழுது பெருத்ததோர் ஆலமரம். ஆலமரம். ஆமா. ஓஹோ அந்த ஆலமரத்தில் ரெண்டு அண்ணன் பச்சி உட்கார்ந்து பேசியது. இது நல்ல பச்சிகள். உண்மைதான். எப்படி தெரியுமா? எப்படி? உலகத்தில் அந்த ஆண் பச்சியானது சக்திதான் பெரிது என்று பேசியது. சக்திதான் பெரிது. ஆமா. கங்கை பெண் பச்சி என்ன சொல்லுது? அந்த கங்கை தான் பெரிது என்று சொல்லுது. உலகத்துல யாரு பெருசு? உலகத்திலயா சக்தி தான் பாட்டி பெருசு. அப்புறம் கங்கை? கங்கை சும்மா டம்மி. உலகத்திலே கங்கை இல்லைன்னா தண்ணி தான். தண்ணி குடிக்க முடியுமா? ஒரு ஏறு ஓட்ட முடியுமா? காட்டுல ஒரு உழவாட்ட முடியுமா? ஒரு வெள்ளம் தான் வைக்க முடியுமா? உலகத்திலே கங்கை நான் தான் பெரியவாள். பாட்டி உலகத்திலே கங்கை நான் தான் பெரியவாள். நீ என்னதான் இருந்தாலும் என்ன பாட்டி பண்ண முடியும்? தாத்தாவோட சரி பாகமாக எட பாகத்துல அமர்ந்திருக்கிற சக்தி. சக்தி தான் பெரிது. நீ என்ன போய் பெரிது? உச்சியில போய் உட்காந்துட்டா போதுமா? அப்ப நான் பெரிது இல்லையா? ஏன்னா சோறுன்னு பத்தினா, சாருன்னு பத்தினா, நெய்யின்னு பத்தினா, வெண்ணெய்னு பத்தினா அத்தனையும் தின்னு புட்டு சக்தி பெரியவளா? சக்தி தான் பெருசு. அடியே சண்டாளா? கங்கை உலகத்திலே நான் தான் பெரியவாள். நீ பெருசு இல்ல பாட்டி. சண்டகா பாதி கல்யாணம் விடி வேணாம்.
நடிக்கிறேன் தெரியல நடிச்சிருப்பீங்களா ஒரே ஒரு முறை கங்காதான் பெரியன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லு நீ பெருசுன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படுவ மேடம் என் பேரண்ட் இல்ல உன்னை அடிச்சுனா ஒரு வீடு வச்சிருப்பா பார்பாட்டி தாத்தா வந்ததுன்னு வச்சுக்கோ தாத்தா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணணும் பண்ணி போயிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லாதுடா உலகத்திலே கங்காதான் பெரியவன் பாட்டி 1000 தான் சொன்னாலும் சக்தி தான் பெருது சக்தி தான் பெருது என்ன அடிச்சாலும் உதச்சாலும் சக்தி தான் பெருசு அப்ப நான் பெரியவில்லை நீ பெருசே கிடையாது ஏய் அப்ப நான் பெரியதில்லை நீ பெருசு இல்ல பாட்டி தாத்தா மாதிரி போய் கேட்டு பாருங்க அப்படியா யாருன்னு கேட்கணும் எங்க அக்கா கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டு கேட்டுக்கா அக்கா அக்கா